अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधत्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम भूमिष्ठाभिनयात्र भूः स्थितिवतोऽप्युच्चैरधस्तापि यावद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायाद தேவர்கள்லாம் காசிக்கு போனார்கள். அங்க போய் அகஸ்திய தரிசனம் பண்ணணும். அகஸ்தியினுடைய துணையால விந்திய பர்வதத்தினுடைய சேஷ்டைய குறைக்கணும்ன்றத உத்தேசமா வச்சுட்டு காசிக்கு போய் விதவிதமான தர்மங்களை முதல்ல செய்தார்கள்ன்றத பார்த்தோம். பலவிதமான தானங்கள்லாம் பண்றார். மட்டங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு அதிதிகளுக்கெல்லாம் தானம் பண்றா. புஸ்தகங்கள் கொடுக்கிறா, எழுத்தாணிகள் கொடுக்கிறா, ஓலைச்சுவடி எழுதுறவர்களுக்கு ஜீவனத்துக்கு தேவையானவைகளை கொடுக்கிறார்கள். அப்புறம் ஓஷதி ஸ்தாலைகளாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க பலவிதமான தானங்கள் பண்றா. வெயில் காலத்துல குடிக்கிறதுக்கு ஜலம் முதலானவைகளுக்கு தேவையான வஸ்துக்களை தானம் பண்றா. அதே மாதிரி குளிர்காலத்துல தேவையான அக்னியை ஏற்படுத்துறதுக்கான சாமகிரிகளை கொடுக்கிறா. அதே மாதிரி ராத்திரியில படிக்கிறதுக்கு விளக்குகள், பெரிய பெரிய தீப கூடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறா. அதே மாதிரி கோவில்களுக்கு சென்று கோவில்கள்லாம் புனருத்தாரணம் பண்றாங்கிற வரைக்கும் பார்த்தோம். உபான பாட்டகாஞ்சாபி பிரதி தேவாலயம் தனைஹி தேவாலயே நிருத்ய கீத கரணார்த்தைரநேகஷः தேவாலய சுதாகார்க்கைஹி ஜீர்ணோத்தாரைரநேகதா சித்திரலேகன மூல்யைஸ்ச ரங்கமாலாதி மண்டனைஹி. தேவாலயத்துல ஜீர்ணோத்தாரணம் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஜீர்ணோத்தாரணம் பண்றாளாம். ஜீர்ணமாக இருக்கிறத உத்தாரணம் பண்றது அப்படின்னா, நம்ம கூட இப்ப இந்த கோயில்கள்லாம் ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் பார்க்கணும். ஜீர்ணம்னா நாளடைவுல தேஞ்சு போறது, அதை உத்தாரணம் பண்ணிருதுன்னா திருப்பி எழுப்பி கொண்டு வர்றது. சாநித்தியம் குறைஞ்சு போயிடுதுன்னா திருப்பி 12 வருஷத்துல சாநித்தியத்தை ஏற்படுத்துறது. கோவில்ல ஸ்தூலமான விஷயங்கள்லாம் வீணா போயிடுதுன்னா அது எல்லாத்தையும் திருப்பி சரி பண்றது. இதெல்லாம் ஜீர்ணோத்தாரணம்னு பேர். அதை செய்தார்கள். தேவாலயத்துல மட்டும்
இருக்கக்கூடிய நிருத்திய கீத கரண அர்த்தைகி. நிருத்தியம் பண்றது கீதம் பண்றது வடக்கே இருந்திருக்கு. இங்க நம்ம எப்படி தெற்க நிருத்திய கீதங்களுக்காக தான் மண்டபங்கள்லாம் ஏற்படுத்தி இருந்தா அந்த காலத்துல, அதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்கு. காசியில ஒவ்வொரு தேவாலயத்திலையும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் தனம் கொடுக்கறாளாம். சித்திர லேಖன மூலிகை ரங்கமாலாதி மண்டனி, பலவிதமான மாலைகள், லேಖனங்கள் இதெல்லாம் பண்ணி, சித்திரங்கள் இதெல்லாம் வரைஞ்சி அழகுபடுத்துறாளாம். நீராஜனைர் குக்குலுபிஹி தசாங்காதி சுதூபகைஹி கற்பூரவர்த்திகாத்யைஸ்ச தேவாச்சார்த்தைரநேகஷः பஞ்சாமிருதானாம் ஸ்நபனைஹி சுகந்த ஸ்நபனைரபி தேவார்த்தம் முகவாசைஸ்ச தேவோத்யானைரநேகஷः. அதே மாதிரி கோவில்ல பஞ்சாமிர்த ஸ்நானங்கள்லாம் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு, அப்புறம் முகவாசனம் பண்றதுக்கு இருக்க விஷயங்கள்லாம் பண்ணி, கற்பூரம், ஊதுபத்தி, தசாங்கம் இந்த மாதிரி தூபங்கள்லாம் எல்லா கோயில்களுக்கு சமிருத்தியா இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணா. மகாபூஜார்த்த மால்யாதி கும்பணார்த்தை ஸ்திரிகாலதா கங்கவேரி மிருதங்காதி வாத்தியநாதைஹி சிவாலயே கண்டா கண்டுக கும்பாதி ஸ்நானோபஸ்கரபாஜனைஹி வேதைர் மார்ஜனவஸ்தைஸ்ச சுகந்தைர் யக்ஷகர்த்தமைஹி. மகாபூஜைக்காக மாலைகள், அதே மாதிரி சங்கம், வேரி, மிருதங்கம் முதலான வாத்தியத்துக்காக சிவாலயங்களுக்கு வெவ்வேறு வாத்தியங்களை தானம் பண்றாளாம். கண்டா மணியை தானம் பண்றா. அப்புறம் ஸ்நான உபஸ்கர பாஜனைஹி, ஸ்நானம் பண்றதுக்கு கடுக்க கும்பாதி வெவ்வேறு விதமான பாத்திரங்களை தானம் பண்றாளாம். ஸ்வேதைஹி மார்ஜன வஸ்திரைஷ்ட, வெள்ள விளையர்னு தொடக்கிறதுக்கான துணி, சுகந்தைஹி யக்ஷகர்த்தமைஹி ஜபஹோமை ஸ்தோத்திரபாடை சிவனாமோச்ச பாஷணை ராசக்கிரீடாதி சம்யுக்தை சலனை பிரதட்சிணை. இப்படி ஜபம் பண்றதுக்கு, ஹோமம் பண்றதுக்கு, ஸ்தோத்திரம் பண்றதுக்கான ஏற்பாடு, ராசக்கிரீடை பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்குறாளாம். ஏவமாதிபிர் உத்தண்டைஹி கிரியாகாண்டைர் அநேகஷா பஞ்சராத்திரமுஷித்வா துகிருத்வா தீர்த்தான்யநேகஷா. இப்படி 5 ராத்திரி அங்க இருந்து அந்த தீர்த்தத்துல என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தீன அநாதாம்ஸ்ச சந்தர்ப்பிய தத்வா விஸ்வேஸ்வரம் விபும் பிரம்மச்சரியாதி நியமைஹி தீர்த்தமேவம் பிரசாத்ய புனః புனः விஸ்வநாதம் திருஷ்ட்வா ஸ்துத்வா பிரணம்ய ஜக்முஃப் பரோபகாரார்த்தம் அகஸ்திர் யத்ர திஷ்டதி. அப்புறம் என்ன பண்ணா, இந்த தானங்கள்லாம் பண்ணி முடிச்சு தீனர்களுக்கும் அநாதர்களுக்கும் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் திருப்தி பண்ணி கொடுத்து, அவளை திருப்தி பண்ணி அப்புறம் விஸ்வேஸ்வரனை பார்க்க போறாளாம். விஸ்வேஸ்வரம் விபும். எப்படி விஸ்வேஸ்வரனை தரிசனம் பண்ணான்னா, பிரம்மச்சாரியாதி நியமைஹி, பிரம்மச்சரியம் முதலான நியமங்களோடு கூட தீர்த்தமேவம் பிரசாத்திய புனః புனः விஸ்வநாதம் திருஷ்டுவா, திருப்பியும் போய் விஸ்வநாதன் தரிசனம் பண்றாளாம். அப்பயும் கியூ இருந்திருக்கும் போல இருக்கு. போக வேண்டியது, தரிசனம் பண்ண வேண்டியது, வர வேண்டியது. இப்ப பண்ற மூலிய கியூல நிக்கிறோம், பாக்குறோம், வெளில திருப்பி கியூல நிக்கிறோம். புனః புனः விஸ்வநாதம் திருஷ்டுவா ஸ்துத்வா பிரணம்யத, ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகஸ்திய தரிசனம் பண்றதுக்காக ஜக்முஃப் பரோபகாரார்த்தம் அகஸ்தி எத்திர திஷ்டதி, அகஸ்தியர் எந்த இடத்துல இருக்காரோ பரோபகாரத்துக்காக அங்க போறாள். அங்க என்ன பண்றாரா அகஸ்தி, ஸ்வநாம்னா லிங்கமாஸ்தாப்ய குண்டம் கிருத்வா ததக்ரதः சதருத்ரிய சூக்தேன ஜபன் நிச்சலமானசா. எப்படி இருக்கார் அகஸ்தியர்னா, அவர் பெயரால அங்க ஒரு லிங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கு எதிர்க்கவே ஒரு குண்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்றது ஸ்கந்தபுராணம். அகஸ்திய லிங்கம் இப்ப நம்ம பாக்குறோமே, அகஸ்தீஸ்வரர்னு எல்லா ஊர்லயும் அகஸ்தீஸ்வர லிங்கம் உண்டு. தமிழ்நாட்டுல போனா அகஸ்தீஸ்வரர், எங்க ஊர்ல கூட ஒரு கோயில் இருக்கு அகஸ்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரின்னு அம்பாள் பேர். எங்க ஊர்ல பாதி பேருக்கு அது குலதெய்வம் பேர அகஸ்தீஸ்வர சுவாமின்னு நம்ம பார்க்கணும். இப்போ காசியிலேயே அந்த அகஸ்தீஸ்வரர்ன்ற சுவாமி அங்க இருந்திருக்காருன்னு தெரியறது அந்த காலத்துல. இப்ப இருக்கான்னு நான் பார்க்கல. ஸ்வநாம்னா லிங்கமஸ்தாப்ய இருக்கலாம், எங்கேயாவது சின்னதா இருக்கலாம், பட் ரொம்ப பிரசித்தமா இருந்ததா தெரியாது. ஸ்வநாம்னா லிங்கமஸ்தாப்ய குண்டம் கிருத்வா ததக்ரதா, அகஸ்திய குண்டம்னு ஒண்ணு, அகஸ்திய லிங்கம்னு ஒண்ணு ஏற்படுத்தி சதருத்ரிய சூக்தங்களை சொல்லி ஜபம் பண்ணிட்டு நித்தியமாக தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த பகவான.
தம் திருஷ்டுவா தூரதோ தேவா த்விதீயமிவ பாஸ்கரம் ஜ்வலன சங்காசைஹி அங்கை சர்வத்திர சோஜ்வலம். அங்கேருந்து தூரக்கேந்து தேவாலெல்லாம் பார்த்தாலாம் ரெண்டாவது சூரியன் ஒண்ணு இங்க தெரியறதேன்னு இருக்கிற மாதிரியான ஒரு பிரகாசமாக தேஜஸோடு இருக்காராம் அகஸ்தியர். தீயமிவ பாஸ்கரம், ரெண்டாவது சூரியன் மாதிரி. ஜ்வலன சங்காசைஹி அங்கை, உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் அப்படியே ஜொலிக்கிறதா. சர்வத்திர சோஜ்வலம், எல்லா இடத்துக்கும் பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கான். சாட்சாத் கிம்வாழ்வா நிர்வா மூர்த்திர்யா வை தப்பியதே தபஹா. எப்படி தகிக்கிறதுனா, இன்னொரு சூரியனுடைய வந்திருந்தாலோ இல்ல அக்னியே மூர்த்தி ரூபமாக வந்தாலோ எப்படி சுடுமோ அப்படி சுடுறதான் இவருடைய தேஜஸ். தானூவன் நிச்சலதரம் நிர்மலம் சன்மனோயதா. உடம்பெல்லாம் இப்படி ஜொலிக்கின்னு இருந்தாலும் மனசு இருக்கே தானு மாதிரி இருக்கா, மனசு அந்த நிர்மலமா இருக்கான். தானுவன் நிச்சலதரம், தானும் அப்படியே தியானத்துல இருக்கார். மனசு சலனமே இல்லாம ஈஸ்வரன் மேல அப்படியே இருந்துட்டு இருக்கான். நிர்மலம், ஒரு விதமான ராகத்வேஷம் இல்ல. மலம்னாலே இப்போ ராகத்வேஷம் தான். மனசுல மலம்னு சொன்னா ஆசாபாசங்களை தான் மலம்னு சொல்றோம். இப்படி நிர்மலமாக அவருடைய அகஸ்தியருடைய மனசு அவ்வளவு சாந்த ஸ்வரூபமா இருக்கார். அதனாலதான் அந்த தேஜஸ். அதவா சர்வ தேஜாம் சிஸ்ருத்வே மாம் பிராமணீம் தனும். இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம்னா, எல்லா தேஜஸும் ஒரு பிராமண ரூபமாக இங்க அகஸ்தியராக இருக்கோ அப்படின்னு. அது என்ன பண்றது அந்த தேஜஸ் எல்லாம் சேர்ந்து? ஷீலயந்தி பரந்தாம சாந்தம் சாந்த பதாப்தையே. இப்ப இங்க ஒரு தாமமாக இருந்துட்டு இந்த சாந்த ஸ்வரூபம்ன்ற அந்த மோட்சத்தை அடையறதுக்காக இதெல்லாம் சேர்ந்து இங்க ஒரு தபஸ் பிராமண ரூபமாக இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோன்றதான். தபனஸ்தப்யதேத்யர்த்தம் தஹனோபி தஹ்யதே யத் தீவிர தபசாத்யாபி சபலா சபலா பவத். இங்க என்ன, அதாவது சூரியனும் அக்னியும் தபஸ் பண்ற அளவுக்கு இங்க எரிக்கின்னு இருக்குன்றது மட்டும் இல்ல, சபலாங்கிறது லைட்னிங், மின்னல், இடி மின்னல் இருக்கே, தீவிர தபசா. அந்த தீவிர தபசா எப்படி இருக்குன்னா, சபலம்னா வந்துட்டு போறது இல்லை, இடி மின்னல் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போயிடுறது. அப்படி இல்லாம அச்சபலா பவத்து, அது நித்தியமா இருந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும். மின்னலினுடைய பிரகாசம் வந்துட்டு போகாம அச்சபலாவா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மின்னல் அப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காராம். எல்லாம் ஒரு கவித்துவத்தோட சொல்றது. யஸ்யாஸ்ரமே அத்ர திருஷ்யந்தே பும்ஸ்ராபி சமந்ததா. அந்த அகஸ்தியரோட ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஹிம்சை பண்ணக்கூடிய மிருகங்கள்லாம் எப்படி இருக்கான்னா, சத்வரூபாமி சத்வா தெக்வா வைரம் ஸ்வபாவயம். சுபாவமா இருக்கக்கூடிய ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற வெறுப்பு, எதிரித்தன்மை, இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லாம் சாந்தமா இருக்கான். இது ராமாயணத்திலேயே அகஸ்தியரனுடைய ஆசிரமம் இப்படி இருக்குன்னு சொல்லப்படுறது. இங்க அது ரொம்ப விஸ்தாரமாக புராணம் சொல்றது. என்னென்ன விதமான மிருகங்கள் சுவாபாவிகமான ஒரு வைரியத்தை விட்டுட்டு எதிர்ப்பு தன்மை, தன்னுடைய கோபம் யார் மேல இருக்குமோ, பொதுவா சண்டை போடுமோ, அதெல்லாம் விட்டுட்டு சாந்தமா இருக்கான் அகஸ்தியர்னுடைய ஆசிரமத்துல. ஏன்னா பிரம்மனிஷ்டரா ஒருத்தர் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஆத்மாவனுடைய ஒரு குணம் நிச்சலமான ஸ்வரூபம் இல்லையா அது. அப்போ அது புத்திக்கு வரும் பொழுது புத்தி நிச்சலம் ஆயிடுறது. ஏன்னா ஆத்மஸ்வரூபமாகவே ஒரு ஞானி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, மனசு நிச்சலம் ஆயிடுறது. இந்த நிச்சலமான மனசு இருக்கிற ஒரு உபாதி, பக்கத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சாந்தத்தை அடையிறது. சுவாபாவிகமாக ஒரு ஞானிய சுத்தி இருக்கிற இடம் அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கே, அதுவுமே நிர்வைரமா ஆயிடுறதாம், சாந்தத்தை அடையிறது. அதனால சுவாபாவிகமாக ஒரு குரோதத்தோடு கூடிய ஒரு சிம்மமோ வியாக்கிரமோ இது எல்லாம் கூட தன்னுடைய அந்த விஷயங்களை விட்டு சாத்வீகமா மாறி போயிடுறது அப்படின்னு. அதுவும் காசி கஷேத்திரத்துக்கே அந்த மகிமை. அந்த காசி கஷேத்திரத்துல இருக்கிற அகஸ்தியர் வேற இப்பேற்பட்ட தபஸ்வியா இருக்கிறதுனால இந்த மிருகங்கள்லாம் முதல்ல காசியில அது மாதிரி மிருகங்கள் இருந்தது. என்ன, அந்த வனத்துல
அது இருந்துட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு சாந்தமா இருந்ததுன்றத பாக்குறோம். சுண்டாதண்டேன கரட்டி சிம்ஹம் கண்டூயதே அபயா. சிம்மம் என்ன பண்ணுதா, உட்கார்ந்து இருக்கான், பக்கத்துல யானை தன்னுடைய தும்பிக்கையால சிம்மத்தை போய் தடவறதாம். பயமே இல்லையா. அபயா அஷ்டாபதாங்கே ஸ்வபிதி கேசரி கேசரோத்பட்டா. சிம்மம் பிடரிய சிலிர்த்துண்டு அஷ்டபதான்னு சரபான்னு ஒரு மிருகம் வந்திருக்கு. அந்த மிருகம் இப்ப இருக்கான்னு தெரியல. நம்ம சரபேஸ்வரர்னு ஒண்ணு பாக்குறோமே, 8 காலோடு இருக்கு. அந்த அஷ்டாபதாங்கா அந்த 8 காலோடு இருக்கக்கூடிய மிருகத்தோட படுத்துட்டு இருக்கான். பிடரிய சிலிர்த்திண்டு சிம்மம். தூகரஸ்தப்தரோமாஹா விஹாய நிஜயூதகம் சரேத்வனசுனாம் மத்தியே முஸ்தான்யஸ்தே க்ஷணோபலி. பண்ணி என்ன பண்றதுனா, உடம்புல இருக்கக்கூடிய முடிய இறுக்கமா வச்சுட்டு அது சுவாபாவிகமாக சண்டை போடக்கூடிய ஓநாய்கள் எல்லாருக்கும் நடுவில் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். பயத்தை விட்டுட்டு குழந்தை குட்டிகளையும் பத்தி கவலைப்படாம. பூதாரோபின பூதாரம் ததா குர்யாத் யதான்யதா சர்வாலிங்கமயி காஷி யஸ்தீதியந்தஹ. இந்த பூமியை நோண்டிண்டு போகக்கூடிய ஒரு விதமான பண்ணி இருக்கே பூதாரா. அது பூதாரம் அது பூமியை நோன்றதை விட்டுட்டு தான். ஏன் விட்டுட்டுன்னா, சர்வா லிங்கமயி காஷி. காஷி முழுக்க எங்க பார்த்தாலும் லிங்கம் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல நோண்டினோம்னா எங்க லிங்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பயத்துல தோண்டாம விட்டுருத்தான். சர்வா லிங்கமயி காஷி யதா தத்பீதியந்திரிதா. அப்புறம் குரோடீகிருத்ய क्रोडपोतं तरक्षुः क्रीडयत्यहो शार्दूलबालानुत्सार्य शार्दूलीमेन पोतकः चलत्पुच्छोत पिबति पिबति पेनिलेनाननेन वै स्वपन्तं लोमशं बल्लं च नरश्चलदङ्गुलिः यूकां संवीक्ष्य वीक्षैव भक्षयेद्दन्तकोटिभिः गोलाङ्गूला रक्तमुखा नीलाङ्गा यूतनायका. அப்புறம் சார்தூலம் புலியினுடைய குட்டியை தள்ளி விட்டுட்டு இந்த மான்குட்டி என்ன பண்றதாம், அந்த புலியினுடைய மடியிலிருந்து பாலை குடிக்கிறதாம். வாயில நுர தள்ளி வால் ஆடிட்டு சலத் புச்சோத பிபதி பேனிலேனா அனேனவை ஆனனேனவை பேனிலேன ஆனனேனவை. முகம் முழுக்க அந்த நுர தள்ளுறதாம் அந்த பால் குடிக்கிறதுனால. அப்படி அது பாட்டு ஜாலியா குடிச்சுட்டு இருக்கான் புலியினுடைய மடியிலிருந்து. அப்புறம் சொபந்தம் லோமஷம் பல்லம், முடியோடு இருக்கக்கூடிய கரடி இருக்கே, அந்த முடியில இருக்கக்கூடிய பேனை வானர சலதங்குலி, அதனுடைய கைய அங்குலிய விரல்களை உள்ள விட்டு யூகாம் சம்பீக்ஷ பேனை தேடி எடுக்கிறதாம். எடுத்து வீக்ஷைவ பக்ஷையே தந்த கோடிப்பி கடைசி பல்லால கடிச்சு கடிச்சு பேனை தின்றதான். இப்ப குரங்கு பேன் எடுக்கிறதுங்கிறது ரைட்டு தான், பேன் பார்த்து எடுக்கிறதுங்கிறது. ஆனா அது கரடியினுடைய உடம்புல இருந்து எடுக்கிறதா. ஏன்னா சுவாபாவிகமா அது கரடியை பார்த்து பயப்படுறது, அது பயப்படக்கூடியது. ஆனா இங்க பயம் இல்லை. அது இங்க கவித்துவத்தோடு சொல்லிட்டு வருது இந்த புராணம். அப்புறம் கோலாங்கூலா ரத்தமுகா நீலாங்கா யூதநாயகா, இந்த மாதிரி குரங்குகள்ல சுவாபாவிகமா சண்டை போடக்கூடிய நிறைய விதமான குரங்குகள் இருக்கு. கோலாங்கூலம், ரத்தமுகம், நீலாங்கம், இப்படி பல விதமான குரங்குகள் நம்ம இந்த குற்றாலம் எல்லாம் போகும்போது பாக்குறோமே. அந்த மாதிரி குரங்குகள்ல ஜாதி ஸ்வபாவமாச்சரியம் தெக்வா ஏகத்திர ரமந்திச்சா, அதுக்கு சுவாபாவிகமாக அதனுடைய குலத்துக்கான ஒரு ஆச்சரியங்களை விட்டு ஒரே இடத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அவைகள்லாம். சஷா கிரீடந்திச்ச கைஸ்தை பிருஷ்டலுண்டனைர் முகு ஆகுஷ்சாகு புஜகர்ணம் கண்டூயேத சலானனஹ மயூரபுச்ச புடகோ நித்ரா யோது சுகாதிகம் ஸ்வகண்டம் கர்ஷயத்யேவ கேகி கண்டே புஜங்கமஹ புஜங்கம பட்டாபிருஷ்டே நகுல ஸ்வகுலோசிதம் வைரம் பரித்யஜ்ய லுடேது ப்ளுத்ய லீலயா ஆலோக்ய மூஷகம் சர்ப்பஸ்சரந்தம் வதனாக்ரதா. அப்புறம் முயல் இருக்கே, அது ஓநாய்களுக்கு நடுவுல விளையாடுறதாம். யஷாஹா கிரீடந்தி
விருக்கைஹி. ஓனாய பார்த்தா ஓடி போயிடமோ போடாத வந்த முயல், ஆனா தைரியமா விளையாடின்னு இருக்கான். மயூர புச்ச புட்டகோ நித்ராத்யோ துஸ்துகாதிகம். மயில் பக்கத்துல பூனை சந்தோஷமா படுத்துட்டு இருக்கான். அப்புறம் மூஞ்சூரும் பூனையும் நக்கி நக்கி விளையாடுறதான். ஸ்வகண்டம் கர்ஷயத்யேவ கேகி கண்டே புஜங்கம் புஜங்கமஹா. பாம்பு மயிலுடைய கழுத்துல தன்னோட கழுத்தை உரசிட்டு விளையாடுறான். மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது, அதுவும் நமக்கு தெரியும். சுப்பிரமணியர் முருகனுடைய மயில் கால்ல பாம்பு சுத்தின்னு இருக்கும். ஏன்னா அங்கேயும் இதேதான். சுவாபாவிகமான ஒரு வைரிகள் கூட ஈஸ்வரனுடைய சாநித்தியத்துல, இந்த மாதிரி ஒரு முனிவரனுடைய சாநித்தியத்துல இது ரெண்டும் ஒரு சாத்வீகமாக சண்டை போடாம இருக்கும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு தான் அதுவும். ஸ்வகண்டம் கர்ஷயத்யேவ கேகி கண்டே புஜங்கமா. புஜங்கம்னா பாம்பு, கேகி கண்டம் மயிலினுடைய கழுத்துல அது தன்னுடைய கழுத்தை போட்டு உரசிக்கிறதா. அதே மாதிரி நகுலஹா சொகுலோச்சிதம் புஜங்கம் அபடாத் பிருஷ்டே வைரம் பரித்யஜ்ய லுட்டேது ப்ளுத்யோத்ப்ளுத்ய லீலையா. அதே மாதிரி மங்கூஸ் இருக்கே, கீரிப்புள்ளையும் பாம்பும் அதுக்குனுடைய சுவாபாவிகமான எதிரித்தன்மையை விட்டுட்டு ரொம்ப இணக்கமா இருந்துட்டு இருக்கான். ஆலோக்கிய மூஷகம் சர்பஸ்சரந்தம் வதனாகதா. பாம்பு என்ன பண்றதா, அதனுடைய வாய்க்கு பக்கத்திலேயே மூஷகமாகிய மூஞ்சூர் ஓடுறதா. ஆனா என்ன பண்ணும் பாம்பு, சாப்பிட்டு இல்லையோ அப்படி பண்ணலையா. சுதாந்தோபி ந கிருண்ணாதி தோபி தஸ்மாத் விபேதினா. சுதாந்தகான்னா ரொம்ப பசினால கண்ணு குருடாகிற அளவுக்கு பசியாம் சுதாந்தகான். அப்படி இருந்தாலும் அது அந்த மூஞ்சூரை சாப்பிடலையா. ந கிருண்ணாதி, ஏன்னா அந்த அந்த வைரி தன்மை அங்க இல்ல. அதுவும் பயப்படவும் இல்லையா, அது பாட்டு ஜாலியா அந்த மூஞ்சூர் ஓடுறதான் வாய்க்கிட்ட. இது ஒண்ணும் பண்ணாது. சோபி தஸ்மாத் விபேதி. பிரசூயமானாம் ஹரிணீம் திருஷ்டுவா காருண்யபூர்ணத்திற்கு தத்ருஷ்டி திஷ்டிபாதம் முஞ்சன் வை வியாக்ரோ தூரம் பிரஜத்யஹோ. புலி என்ன பண்றது, பிரசூயமானாம் ஹரிணி, மான் பிரசவம் பண்ண போறதான். சூயமானாம் ஹரிணி, அதை பார்த்துட்டு காருண்ய பூர்ணத்திற்கான். புலி கருணையோட பாக்குறதான் அந்த பிரசவத்துல இருக்கக்கூடிய மான. தத்ருஷ்டிபாதம் முஞ்சன்வை வியாக்ரோ தூரம் ரஜதி. அதனால வியாகிரம் என்ன, அந்த புலி என்ன பண்றதுன்னா பார்த்துட்டு தள்ளி போயிடுறதான். வியாக்ரி வியாகிரஸ்ய சரிதம் மிருகி மிருக விசேஷ்டிதம். அதனால மான்களோட விளையாடின்னு இருக்கு, புலியோட விளையாடுறதான். இது ஒண்ணு அட்டாக் பண்ணிக்கிறது. ஏன் உபே கதையதோன்யோன்யம் சக்கியா விவ முதான்விதே. அதாவது சந்தோஷமான தன்னுடைய சக்கிகளோடையும் தன்னுடைய குலத்தோடையும் அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. திருஷ்டுவாத்யுத்தண்ட கோதண்டம் சபரம் சம்பரோ மிருகா திருஷ்டோ ந வர்த்மதி அஜதி சோபி கண்டூயதே பிதம் ரோஹிதோ அரண்ய மகிஷ முத்தர்ஷத்தி நிராகுலா சமரி சபரி கேசைஹி சம்மிமீதே ஸ்வபாலதிம் திருஷ்டுவா அப்பி உத்தண்ட கோதண்டம் சபரம் சம்பரோ மிருகா. கையில கோதண்டம் வில்லியும் அம்பையும் எடுத்து வச்சுட்டு வரானா வேடன். ஆனா அந்த மிருகம் இருக்கே, மான் இருக்கே, அதை பத்தி பயப்படலையா. அது திருஷ்டோன வர்த்ம யஜதி சோபி கண்டூயதே அபிதம். அதுவும் பயப்படுறது இல்லையா, அவனும் ஒன்னும் பண்ணலையா வில்லால. ரோஹிதோ அரண்ய மகிஷ முத்தர்ஷ அர்ஜசி நிராகுலஹா சமரி சபரி கேசை சம்மிமீதே ஸ்வபாலதிம் கவயல்கஸ்சாயம் உபாவேகத்ர திஷ்டதா தீவிரமாத்சர்யமுத்ஸ்ருஜ்ய முனி தேஜோ நியந்திரௌ. அதனால முனிவரனுடைய தேஜஸ்னால நியந்திரம் பண்ணப்பட்டு எல்லா விதமான மிருகங்களும் சுவாபாவிகமான வைரித்தன்மையை விட்டுட்டு சாந்தமாக இருந்தது அப்படின்னு இன்னும் சொல்லிட்டே போறது. அது மட்டும் இல்லாம இந்த மாம்ச பக்ஷணம் ரொம்ப தவறானதுன்னு இந்த இடத்துல புராணம் பேசுறது. திருண்வந்தி திருணகுல்மாதீஞ்சாபதாஸ்துவாபதாஸ்பதம்
லோகத்வயே துக்கதம் ஹி திக்தன் மாம்சஸ்ய பக்ஷணம். மாம்ச பக்ஷணம் பண்றது ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனாலையும் இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் திருணத்தை தான் புல்லதான் சாப்பிடுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. யஸ்வார்த்தம் மாம்ச பச்சனம் குருதே பாபமோஹிதா யாவன்த்யஸ்ததுரோமாணி தாவத் நரகோபசேது. யா ஸ்வார்த்தம் மாம்ச பச்சனம் குருதே, தான் சாப்பிடுறதுக்காக மாம்சத்தை சமைக்கிறவன் இருக்கானே, பாப்தே பாபமோஹிதா குருதே பாபத்தினால கண்ணு மறைக்கப்பட்டு யாரு மாம்சத்தை சமைக்கிறானோ அவன் யாவன் அஸ்யது ரோமானி, எவ்வளவு அவனுக்கு முடியல உடம்புல முடி இருக்கோ ரோமானி தாவத்து ச நரகோவசேத, அத்தனை வருஷம் நரகத்துல இருக்கானா. ஒரு முடிக்கு ஒரு வருஷம்னா உடம்புல எவ்வளவு முடி இருக்கோ, வழுக்கையா எடுத்துன்னு சொல்லக்கூடாது, இருக்கான இருந்திருக்கோ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ எத்தனை முடி துவாரம் இருக்கோ உடம்புல அத்தனை வருஷம் அவன் நரகத்துல இருப்பான். பரப்பிராணைஸ்து ஏ பிராணான் ஸ்வான் புஷ்ணந்தி துர்த்தியா ஆகல்பம் நரகான் புக்த்வா தே புஜ்யந்தே அத்ர தைஃ புனஹ. அடுத்த ஒரு பிராணனை தாம் பிராணனை வச்சுக்கிறதுக்காக அவன் உட்கொள்றானோ, பரப்பிராணைஹி ஏ பிராணான் ஸ்வான் புஷ்ணந்தி, தன்னுடைய உடம்பையும் அதுல இருக்கக்கூடிய உயிரையும் போஷணம் பண்றதுக்காக வளர்க்கறதுக்காக அடுத்த பிராணத்துல ஒரு உயிரை எடுக்கிறானோ, துர்த்தியா அவனுடைய புத்தி தப்பான விதத்துல இருக்கு. ஆகல்பம் நரகான் புக்த்வா, இந்த கல்பம் இருக்கிற வரைக்கும் நரகத்துல இருந்து புஜ்யந்தே அத்திர தைஃப் புனஹா, தானும் பிறகு சாப்பிடப்படுவான் அப்படின்னு சொல்றது. ஜாதுமாம்சம் ந போக்தவ்யம் பிராணை கண்டகதைரபி போக்தவ்யம் தர்ஹி போக்தவ்யம் ஸ்வமாம்சம் நேதரஸ்ய. உயிர் தொண்டைகிட்ட வந்துட்டு துடிச்சுட்டு இருந்தா கூட பிராணைஹி கண்டகதைரபி, கழுத்து வரைக்கும் உயிர் பிராணன் போக போறது கழுத்து வரைக்கும் வந்துடுத்து, கொஞ்சம் இருந்தா போயிடும் அப்படிங்கிற நிலையில கூட நபோக்தவ்யம் மாம்சம், மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிடணும்னா சாப்பிடு, போக்தவ்யம் தர்ஹி சாப்பிடணும், சாப்பிட்டுதான் ஆனும் மாம்சம் அப்படின்னா சாப்பிடுனா யாரு மாம்சம்னா ஸ்வமாம்சம் இதரஸ்ய, நீ உன்னோட மாம்சத்தை உடம்ப வெட்டி சாப்பிடு, அடுத்த மாம்சத்தை சாப்பிடாதேன்ற. வரமேதே ஸ்வாபதாவை மைத்ராவருணி சேவையா ஏஷாம் ந ஹிம்சனோ புத்திஹி நது ஹிம்சாபரானராஹ பகோபி பல்வலே மஸ்யான்னஸ்நாத்யகோ அக்ரேச்சரானபி. கிரேன் இருக்கே பக்கா, அதுவுமே அது கால் கிட்ட போகிற மீனை பார்த்தும் சாப்பிடலையா. ஏன்னா இந்த மைத்ராவருணிங்கிற இந்த அகஸ்தியரனுடைய ஆசிரமத்துல இருக்கிறதுனால, பக்கத்துல இருக்கிறதுனால ஹிம்சையே தோண மாட்டேங்கிறதா. நமகாந்தோபி அமகதோ மத்ஸ்யா மத்ஸ்யா நதந்தி வை ஏகத சர்வமாம்சானி மத்ஸ்யமாம்சம் ததைகதா. ஒரு பக்கம் எல்லா மாம்சத்தையும் வச்சா இன்னொரு பக்கம் மத்ஸ்யத்தினுடைய மீனுடைய மாம்சம், அவ்வளவு மீன் மாம்சம் பண்றது அத்தனை பாபம்னு சுத்தி சொல்லியிருக்கு. அதை தெரிஞ்சுதானோ என்னவோ இது சாப்பிட மாட்டேன். ஸ்மிருதி ஸ்மிருதேதி கிந்த்வே விரதே ரதோ மத்ஸ்யாஜ்யஹத்யமி. அதனால்தான் இந்த விருக்கமானது பக்கமானது இந்த மீனை சாப்பிடாம விட்டுடுத்தோ. ஏன்னா இந்த ஸ்மிருதியில இருக்கக்கூடிய வேதத்துல இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு மறிக்கிண்டு பண்றதோ அப்படின்னு சந்தேகம் சந்தேகம் வர்றதான். கேனோபி வர்த்திகாம் திருஷ்டுவா பவத்யேஷ பராங்முகः சித்திரமத்ராபி மதுபா பிரமந்தி மலநாசயாः சுச்சிரம் நரகான் புக்த்வா மதிராபானலம்படா மதுபா ஏவ ஜாயந்தே பிராந்திபாயः புனః புனः. இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்த ஒரு காசி கஷேத்திரத்துல கூட மதுபாகா கள்ளு குடிக்கிறவா இருக்கலாம். சித்திரம், சித்திரம்னா விசித்திரம் அர்த்தம். விசித்திரமா இருக்கு என்னன்னா, அத்தராபி இந்த கஷேத்திரத்துல கூட மதுபா பிரமந்தி மலினாசயா. அதனால கள்ளு குடிக்கிறவா குடிகாரர்கள், மது பிரியர்கள் அப்படின்னு சொல்றோமே, அவ இந்த கஷேத்திரத்திலையும் சுத்துறாளே, இது ஆச்சரியமா இருக்கு. அவன்னா சுச்சிரம் நரகான் புக்த்வா மதிராபானலம்படா.
ரொம்ப காலத்திற்கு நரகத்தை தான் அனுபவிப்பார்கள். மதுபா ஏவஜாயந்தே பிராந்திபா புனః புனः. ஏன்னா மது குடிக்காதன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். துராம் ந பிபேத்னு வேதம் சொல்றது. அத ஏவ புராணேஷு காதேதி பரிகீயதே புட்டார்த்தாத்ர புராணக்ஞைஹி ஞாத்வா தத்வம் பினாகினஹ. அதனால புராணங்கள் இது ரொம்ப சொல்றது மதுவை குடிக்காத, என்ன ஈஸ்வரனுடைய தத்துவத்தை, அந்த ஒரு பக்தியை குடி. கோமாம்சம் கொசிவே பக்தி கோமத்தியம் கொசிவார்ச்சனம் மத்தியமாம்சரதானாஞ்ச தூரே திஷ்டதி சங்கரா. மாம்சம் எங்க, சிவபக்தி எங்க? மதுப்பு குடிக்கிறது கோமத்தியம், சிவார்ச்சனம், பரமேஸ்வரனுடைய அர்ச்சனத்தில் இருக்கிற சுகமும் இந்த மதுவை உட்கொள்ற சுகமும் ஒன்னாகுமா? மாம்சத்துல வர்ற சந்தோஷன்றது எந்த மூலைக்கு? சிவபக்தியில இருக்கக்கூடிய ஒரு சுகம் இப்படி உயர்ந்தது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்து அளந்து பார்த்தோம்னா ஈஸ்வர பக்தி சிவார்ச்சனம் பண்றது உத்தமமானதுங்கிறது புரியும். மத்தியமாம்சரதானாஞ்ச, மத்தியம் மதுவை குடிக்கிறவன் மாம்சத்தை சாப்பிடுறவன்ட்டெல்லாம் தள்ளி இருக்கார் பகவான். மாம்சரதானாஞ்ச தூரே திஷ்டதி சங்கரா. அதே இருக்கார். எத்தனையோ பேர் மாம்சம் சாப்பிட்றா, ஆனா பக்தியா இருக்காளேன்னா ஏன் தூரக்க இருக்காருன்னா சத்வரஜஸ் தமஸ்ன்னு 3 விதமான குணங்கள் மனுஷனுடைய புத்தியிலையும் உடம்பையும் நிர்ணயம் பண்றது. இந்த குணசாமியம் இருக்கணும், இல்ல சாத்வீக பிரதானத்தன்மை இருக்கணும். சாத்வீக பிரதானத்தன்மை வர வர ஈஸ்வரன் மேல பக்தி வருவது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் நமக்கு கிட்ட வரான். அப்ப நம்ம உட்கொள்ளக்கூடிய ஆகாரம் தான் நம்மளுக்கு சாத்வீகத்தன்மையோ ராஜசத்தன்மையோ தாமசத்தன்மையோ ஏற்படுத்துறது. இந்த மாம்சமும் மத்தியமும் என்ன பண்றதுன்னா தாமச ராஜச குணங்களை ஜாஸ்தி பண்றதுனால சாத்வீகத்தன்மையை குறைக்கிறதுன்றதுனால ஈஸ்வரனுடைய சாநித்தியம் குறையறது. அதனாலதான் தூரே திஷ்டதி சங்கரஹா வினா சிவப்பிரசாதம் ஹி பிராந்தி குவாபி நஷ்யதி. ஈஸ்வர பிரசாதம், பரமேஸ்வரனுடைய பிரசாதம் இல்லாமல் பிராந்தி போகாது. நீ என்னதான் மதுவை குடிச்சாலும் அந்த பிராந்தி போயிடாதே. ஒரு அந்த டயத்துல உனக்கு உலகத்தினுடைய இது போகிறதே ஒழிய ஞானமா ஏற்பட போறது. அத ஏவ பிரமந்தியேதே பிரமரா சிவவர்ஜிதாக இத்யாஸ்ரமச்சரான் திருஷ்ட்வா திரியஞ்சோபி முனீனிவ அபோதி விபுதைரித்தம் பிரபாவக்ஷேத்ரஜஸ்வயம் யதோ விஸ்வேஸ்வரேணைதே திரியஞ்சோப்யத்ர வாசினஹ நிதனாவசரே மோட்சியாக தாரகஸ்யோபதேசதா. இருக்கக்கூடிய மிருகங்கள், இந்த மாதிரி சுத்தின்னு இருக்கக்கூடிய பிரமரங்கள், இதெல்லாம் என்னன்னா இங்க விஸ்வேஸ்வரனுடைய இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் மோட்சத்தை அடையறதான். எப்பயோ ஒரு க்ஷணத்துல அடையதான் போறது. எதோ விஸ்வேஸ்வரேன ஏதே திரியஞ்சோபி அத்திர வாசினா. இந்த மிருகங்கள், பட்சிகள், மிருக கீடங்கள்லாம் கூட எல்லாமே இந்த விஸ்வேஸ்வரனுடைய இந்த க்ஷேத்திரத்துல வசிக்கிறதுனால நிதனாவசரே மோட்சியாகா, உயிர் போற டயத்துல மோட்சம் கிடைக்கிறது. எப்படின்னா தாரகஸ்ய உபதேசதா, பகவான் தாரகோபதேசம் பண்ணி எல்லா ஜீவராசிகளையும் காசி கஷேத்திரத்துல இருக்கிறத மோட்சம் கொடுக்கிறா. பிரபாவ கஷேத்திரம் அபோதி விபுதைஹி இத்தம் பிரபாவ கஷேத்ரஜஸ்துவயம். பேர்பட்ட பிரபாவத்தை உடையதாகிய கஷேத்திரம் இந்த ஆசிரமத்திலேயே, அகஸ்தியனுடைய ஆசிரமத்துல வேலை இருக்கு. இதெல்லாம் ஞாத்வா க்ஷேத்ரஸ்ய மாஹாத்மியம் யோவசேத் கிருத நிச்சயா. இந்த காசி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு யாரு இந்த கஷேத்திரத்துல வசிக்கிறாளோ சம்தாரயதி விஸ்வேஷா ஜீவந்தம் அதவாமிருதம். அங்க அப்படி காசி கஷேத்திர மகிமையை தெரிஞ்சுட்டு மகாத்மியத்தை அனுபவிச்சுட்டு காசியில வாசம் பண்றவாள விஸ்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரன் தாரயத்தி மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகிறார். ஜீவந்தம் அதவாமிருதம், ஜீவன் முக்தியை கொடுக்கிறார், இல்லைன்னா விதேக முக்தியை கொடுக்கிறார். ஜீவன் முக்தி எப்படி கொடுக்கிறாருன்னா காசியிலேயே ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடையறா. இல்லைன்னா விதேக முக்தின்னு காசி கஷேத்திரத்துல கேட்ட விஷயங்களை வச்சு பின்னாடி பிரம்மாவாலேயோ
ஈஸ்வரன் சுதமாகவே ஞானத்தை உபதேசிக்கிறதுனால மோட்சத்தை அடைகிறார்கள். அவிமுக்த ரகசிய ஜ்ஞாஹா முச்சந்தே ஞானினோ நராஹ அஜ்ஞானினோபி திரியஞ்சோ முச்சந்த கதகில்பிஷாஹ. அவிமுக்த ரகசியம். இந்த அவிமுக்த க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். ஏற்கனவே அவிமுக்தம்னா என்னன்னு பார்த்தோம். பகவானால எப்பவுமே பரித்தியாகம் பண்ணப்படாத க்ஷேத்திரம். அதனால இந்த ஞானம்னு அர்த்தம். சாட்சாத் ஈஸ்வர ஞானம் அடைஞ்சிட்டா, பரமாத்ம ஞானம் வந்து ஏற்பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி வர்றதே ந புனராவர்த்தினோ அர்ஜுனன்னு சொல்றாரோ இல்லையோ பகவான் கீதையில. புனராவர்த்தி இல்லாத ஒரு நிலை இந்த ஞானம். அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமான ஞானகங்கா ஓடக்கூடிய இந்த காசி க்ஷேத்திரம், அது அவிமுக்தம்னு பேர். அந்த அவிமுக்த க்ஷேத்திரத்துல பல ரகசியங்கள் உண்டு. அந்த ரகசியங்களை அறிந்தவர் அவிமுக்த ரகசியஜாம். ரகசியஜானா ரகசியத்தை அறிந்தவர்கள். முச்சந்தே ஞானினா. மோட்சத்தை அடையிற அவிமுக்த ரகசியம் ஆத்ம ரகசியம். பிரம்ம ரகசியத்தை அறிந்தவர்கள் மோட்சத்தை ஜீவிதா வேற அடையிறார்கள், ஜீவன் முக்தராக. அப்படி அஜ்ஞானியாக இருந்து ஜீவன் முக்தரா இல்லைன்னா கூட அஜ்ஞானினோபி திரியஞ்சோ முச்சந்த கதகில்பிஷா. அவர்களுடைய பாபங்கள் அழிய பெறது காசியில வசிக்கிறதுனாலையும், கங்கா ஸ்நானம் பண்றதுனாலையும், விஸ்வேஸ்வர தரிசனம் பண்றதுனாலையும், அதுக்கப்புறம் தேகம் போனதுக்கு அப்புறம் மோட்சத்தை அடைகிறார்கள். இத்தியாச்சரியபரா தேவா யாவத்யாந்த்யாஸ்ரமம் முனேஹே தாவத் பக்ஷிகுலம் திருஷ்ட்வா விஷம் முமுதிரே புனः சாரசோ லக்ஷ்மணா கண்டே கண்டமதாய நிச்சலः மன்யாமஹேன நித்ராதித்யாயேத் விஸ்வேஸ்வரம் கில கண்டூயமானாவராட்டாஸ்வசஞ்சு புடகோட்டிபிஹி ஹம்சம் காமயமானம் து வாரயேத் பக்ஷதூனனைஹி. இது மட்டும் இல்லாம அந்த முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள், மிருகங்கள்லாம் வந்து ஒரு தன்னுடைய துணையோட கூடாமல் கூட இருந்துட்டு இருக்கான். ஏன்னா ஈஸ்வரர் இங்க முனிவர்களுடைய ஆசிரமத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நிருத்தியமான மானா சக்கரேன சக்ரி கிரேங்கித பாஷணை வததீதி கிமத்ராபி காமிதா காமினாம்பர கலகண்ட கிலோத்கண்டம் மஞ்சு குஞ்சதி குஞ்சகா தியானஸ்தः ஸ்ரோஷ்யதி முனிஹி பாராவத்யேதி வார்யதே. முனிவர் தியானத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனாலயே தன்னை நியமம் படுத்திக்கிறதா எல்லாம். கே காம் பரித்யஜ்ய மௌனம் திஷ்டதி தத்பயாத் சகோர சந்திரிகா போக்தா நக்தவ்ரத விவாஸ்திதா. சகோர பக்ஷி வந்து சந்திரனுடைய ஒலிய பருகக்கூடியது. நக்த விரதம், ராத்திரி சாப்பிடாத விரதம் பண்ற மாதிரி அது பாட்டு இருந்துட்டு இருக்கான். படந்தி சாரிகா சாரம் சுகம் சம்போதயத்யஹோ அபாராவார சம்சார சிந்துபார பிரதசிவ கோகில கோமலாலாபைஹி கலயன் கில காகலீம் கலிகாலோ கலயத காஷிஸ்தான்னேதி பாஷதே மிருகாணாம் பக்ஷிணாமித்தம் திருஷ்ட்வா சேஷ்டாம் திரிவிஷ்டபம் காண்டபாத சங்கஷ்டம் இந்து ஸ்திரிதசா பஹு பரமேதே பக்ஷி மிருகாஹ பசவ காசிவாசினஹ ஏஷாம் ந புனராவர்த்தி ந தேவா ந புனர்பவாஹ. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மிருகங்கள், பட்சிகள் இதெல்லாம் திருப்பி புனராவர்த்தி இந்த ஜென்மா எடுக்க போறது இல்லை. ஏன்னா காசியில இருக்கிறதுனால வரமேதே பக்ஷி மிருகா. இதெல்லாம் நம்ம தேவர்களை விட உயர்ந்தது. ஏன்னா காசிவாசியாக இருக்கு. ஏஷாம் ந புனராவர்த்தி, அதனால இதுக்கு புனராவர்த்தி கிடையாது. ஆனா தேவர்களாகிய நம்ம திருப்பி வந்துருவோம். தேவாக ந புனர்பவாக காஷீஸ்தைஹி பதிதைஹி துர்யானவயம் ஸ்வர்கிண கொஜிது. என்ன இவாள்லாம் வந்து ஜந்துக்களாக இருக்கு, ஆனா காசியில இருக்கு. அதுக்கு துல்லியமா நம்ம சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்னா இல்ல, அது நம்மளோட உயர்ந்ததுன்னு சொல்றாளாம். காசியாம் பாதாத் பயம் நாஸ்தி ஸ்வர்கே பாதாத் பயம் மகது. காசியில ஒரு உயிர்கள் வந்துடுச்சுன்னா அதுக்கு தாம் பதிதம் ஆயிடுவோம், இதுல இருந்து கீழான லோகத்துக்கு போறோன்ற பயம் கிடையாது. காசிவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே மேலதான் போக போறோம்ன்றது நிச்சயம் ஆயிடுது. ஆனா சொர்க்கத்துல இருந்தா சொர்க்கத்துல இருந்து திருப்பி பூலோகத்துல கீழே விழுந்தாகணுமே. சொர்க்கே பாதாபியாம் பயம் மகது. அதனால சொர்க்கத்துல இருக்கவாளுக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் யாராவது தபஸ் பண்றாங்கன்னா தேவேந்திரனுடைய சிம்மாசனம் ஆடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
சினிமாலாம் காமிப்பான், அப்படியே ஆடும். ஏன்னா துருவன் தபஸ் பண்றான், எங்க நம்ம இந்திரனுடைய ஸ்தானம் போயிட போறதோன்னு தேவேந்திரன் கவலைப்படுறானா. அப்படி அந்த பாத பயம் விழுந்துருவோங்கிற பயம் சொர்க்கவாசிகளுக்கு உண்டான், காசிவாசிகளுக்கு கிடையாதான். காசியாம் பாதாத் பயம் நாஸ்தி, ஸ்வர்கே பாதாத் பயம் மகது, பரம் காஷிபுரி வாசகா மாசோபவசனாதிபிஹி, விசித்திர சத்திர சஞ்சாயம் ராஜ்யம் நான்யத்ர நீரிஷு, சஷகைர் மஷகைர் காஷ்யாம் யத்பதம் ஏலயாப்யதே. சஷகமா இருந்தாலும் மஷகமா இருந்தாலும் காசியில வாசம் பண்ணா, மஷகம்னா கொசு, முயலா இருந்தாலும் சரி. தத்பதம் நாப்யதேன்யத்ர யோகயுக்த்யா யோகிபிஹி, வரம் வாராணசி ரங்கோ நிஷங்கோ யோ யமாதபி, நவயம் திரிதசாயோ ஏஷாம் கிரிதோபி திருஷீதசா, பிரம்மணோ திவசாஷ்டாம்சே பதமைந்திரம் வினஷ்யதி, தலோகபாலம் சார்கஞ்ச சந்திரகிரகதாரகம், பரார்த்தத்வய நாசேபி காஷீஸ்தோ யோ ந நஷ்யதி, தஸ்மாத் சர்வ பிரயத்னேன காஷ்யாம் ஸ்ரேயஸ்ஸமாச்சரேத். அதனால ரெண்டு பரார்த்தம், த்விதீய பரார்த்தேன்னு சொல்றமே, த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே ஐவஸ்வத மன்வந்தரேன்னு. பரார்த்தம்னா பிரம்மாவனுடைய 2வது பாதி நாள், அதுல பல கல்பங்கள் உண்டு, அது கல்பங்களுக்குள்ள மன்வந்தரங்கள் உண்டு, அப்புறம் யுகங்கள் உண்டு. இதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அந்த 2 பரார்த்தம் நாசமானாலும் காசியில இருக்கிற ஜீவன்கள் நாசமானதில்லை. அதனால சர்வ பிரயத்னேன காஷ்யாம் ஸ்ரேயஸ்ஸமாச்சரே, காசியில போய் க்ஷேமத்தை தேடுங்கோ. ஏன்னா காசிக்கு சமமான ஒண்ணு இல்லைன்னு சொல்லிண்டே போறது. இன்னும் விஸ்வேஸ்வரனை பத்தியும் பவானின்ற பெயர்லதான் இங்க அம்பாளை சொல்றது. தேவதேவ மகாதேவ சம்போ சிவ சிவேதிஜ தூர்ஜடே நீலகண்டேஷ பினாகின் சசிசேகர திரிசூலபாணே விஸ்வேஷ ரக்ஷ ரக்ஷேதி பாஷணைஹி, முக்திமண்டபிகாயாஞ்ச நிமேஷார்த்தோபவேசனாத், தத்ர தர்ம கதாலாபாத் புராண ஸ்ரவணாதபி, இத்யாதி கர்மகரணாத் ததாதிதி சமர்ச்சனைஹி, பரோபகரணாத்யைஷ்ட தர்மஸ்யாத் உத்தரோத்தரஹ. காசியை பத்தி இப்படி சொல்லிட்டு போகும்பொழுது ஈஸ்வரனை தேவதேவ மகாதேவ சம்போ சிவ சிவ தூர்ஜடே நீலகண்டேஷ பினாகி சசிசேகர சூலபானேன்னு பிரார்த்தனை பண்ணி முக்தி மண்டபத்துல 1/2 நிமிஷமாவது உட்காருன்னு சொல்றது. சர்வார்த்தானாம் அத்திர தாத்ரி பவானி, அம்பாளோட பேரு பவானின்னு பேர் அப்படின்னு இங்க இந்த புராணம் எழுதப்படுற நேரத்துல அம்பாளுக்கு அங்க பவானி. அதே மாதிரி சர்வான் காமான் பூரையேத் அத்திர துண்டி விக்னேஸ்வரர் அப்படின்னு அங்க பிள்ளையார் பேர். அவர் எல்லா காமனங்களையும் பூர்த்தி பண்றாராம். சர்வான் ஜந்தூன் மோச்சையேத் அந்த காலே விஸ்வேஷா, அத்திர ஸ்ரோத்திர மந்திரோபதேசாத், காதுல மந்திரத்தை சொல்லி மோட்சத்தை கொடுக்கிறவர் விஸ்வேஸ்வரர். அதே மாதிரி காஷ்யாம் தர்மஹா தச்சுஷ்பாத ரூபா, காஷ்யாம் அர்த்தஸ்வோப்யநேக பிரகாரா. காசியில தர்மமானது 4 கால்லையும் நிக்கிறதாம். காஷ்யாம் காமஹா சர்வ சௌக்கியைக பூமி, காஷ்யாம் ஸ்ரேயா தத்து கிநாத்ரயஸ்ச, விஸ்வேஸ்வரோ யத்ர ந தத்ர சித்ரம் தர்மார்த்த காமாமிருத ரூபரூபः ஸ்வரூபரூப சஹி விஸ்வரூபः, தஸ்மான்ன காசி சதிருஷி திரிலோகி. காசிக்கு சதிருஷமான ஒரு உலகம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு இதி புருவானா கீர்வானா ததிருஷு தூட்டஜம் முனேஹே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் முனிவரை பாக்கறான்னு இது முடிய போறது. அதுக்கு முன்னாடி இன்னும் சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.